ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பண்ண போற எக்ஸ்பெரிமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபீஸ் போன பல்ப் எடுத்துட்டு வந்திருக்கிறேன். இது ஃபீஸ் போச்சு. ஆல்ரெடி நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். அகைன் ஒரு டைம் செக் பண்ணி காட்டுறேன். இது கிராம்ப்டன் கம்பெனி 10 வாட்ஸ் பல்பு. இத ஆன் பண்ணோம்னா அந்த அளவுக்கு நல்லா பிரைட்டாவே எரியும். இதுக்கெல்லாம் வாரண்டி குடுப்பாங்க. நம்ம சேனல்ல ஏற்கனவே ஃபீஸ் போன பல்ப அது எப்படி மல்டி கலர் லைட்டா பண்றதுங்கிறத ஒரு வீடியோவா போட்டிருக்கோம். அந்த வீடியோ நம்ம சேனல் பிளேலிஸ்ட்ல தான் இருக்குது. அத செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த பல்ப் வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். பல்ப் அதோட சாக்கெட்ல மாட்டிக்கிறேன். இப்போ ஆன் பண்றேன். ஆன் ஆகல. இது வந்து ஃபீஸ் போன பல்பு தான். அதனால தான் இத ரெடி பண்ணலாம் அப்படின்னு நான் கொண்டு வந்திருக்கிறேன். இப்போ இந்த பல்ப வந்து நம்ம ரெடி பண்ண முடியும். அதுக்கு இந்த பல்ப சுத்தி இப்படி லைட்டா டெஸ்டர வச்சு தட்டினீங்கன்னா போதும். உள்ள வந்து க்ளூ போட்டு அப்ளை பண்ணியிருப்பாங்க. அது கொஞ்சம் லூஸ் ஆக ஆரம்பிச்சுரும். இல்ல நீங்க லைட்டா நெருப்புல இப்படி காமிச்சீங்கனாலே அது ஈஸியா லூஸ் ஆயிரும். அவ்வளோதான், இது லூஸ் ஆயிருச்சு. ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதுல பார்த்தீங்கன்னா 10 எல்இடி லைட் குடுத்துருக்காங்க. ஸோ 10 வாட்ஸ்க்கு 10 எல்இடி லைட்டுங்கிறது கரெக்ட்டா இருக்கு. இப்போ நம்மளுக்கு தேவை என்னன்னா, ஒரு 9 வாட் பேட்டரில இது போல 2 வயர வந்து லென்த்தா ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கிறேன். நான் என்ன மெத்தட் சொல்றேனோ, அத அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. ஸோ ஒரு எல்இடியா அப்படியே செக் பண்ணிக்கிட்டே வரலாம். ஒரு எல்இடியா இப்ப வந்து மொத்தம் 3 எல்இடியா ஒர்க் ஆகுது. இப்போ அடுத்ததா பக்கத்துல இருக்கிற எல்இடியும் செக் பண்றேன். அதுவும் ஒர்க் ஆகுது. அப்படியே பல்ப வந்து ரொட்டேட் பண்ணிட்டு, நீ அடுத்ததா ஒண்ணு செக் பண்ணலாம். இதுவும் ஒர்க் ஆகுது. இப்போ அது பக்கத்துல இருக்கிற எல்இடி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கருப்பா இருக்குது. ஸோ ஆனாலும் அதுல கொஞ்சம் ஃபீஸா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குது. அத வந்து நான் இன்ட் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ பென்சில வச்சு லைட்டா ஒரு இன்ட் மார்க் குடுத்துருங்க. இப்போ அது பக்கத்துல இருக்கிற எல்இடியையும் செக் பண்ணிறலாம். அதுவும் நல்லாவே ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ பல்ப அத அப்படியே ரொட்டேட் பண்ணிட்டு, பக்கத்துல செக் பண்ணலாம். அதுவும் இன்னும் நல்லா ஒர்க் பண்ணுது. ஸோ இதுவும் ஒர்க் பண்ணுது. அவ்வளதான். இப்போ நம்ம இது ஃபுல்லாவே செக் பண்ணி முடிச்சுட்டோம். நம்ம மொத்தம் 2 இடத்துல இன்ட் மார்க் போட்டிருக்கோம். நம்ம மார்க் பண்ணியிருக்கிற எல்இடிய மட்டும் பார்த்தீங்கன்னா, கருப்பா இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, அது ஃபீஸ் போனதுக்கான அடையாளமா இருக்கும். உங்ககிட்ட இப்போ ஒரு டெஸ்டர் இருந்தா அத எடுத்துக்கங்க. லைட்டா பல்ப் மேல இப்படி லைட்டா பேத்து விட்டீங்கன்னா போதும். அது பேந்து வந்துரும். ரொம்பலாம் பேத்து விட வேணாம். உள்ள இருக்கிற ஸ்டீல் தெரிஞ்சா போதும். அவ்வளதான். பேத்து விடும்போது பத்திரம் பக்கத்துல இருக்கிற எல்இடிய வந்து டேமேஜ் ஆகாம பார்த்துக்கங்க. இப்போ அவ்வளதான். இத வந்து நான் வந்து ஃபுல்லாவே பேத்து விட்டுக்கிட்டேன். இப்போ பார்க்க நல்லா தெரியுது. அடுத்ததா இன்னொரு இன்ட் மார்க் போட்டிருக்கிறோம். அந்த எல்இடி கிட்ட வரலாம். அதே லைட்டா ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி பண்ணோமோ, அதே போலவே லைட்டா மேலாப்புல அப்படியே பொறுமையா பேத்து விட்டாலே போதும். அது அழகா பேந்து வந்துரும். ரொம்பலாம் பேத்து விட வேணாம். உள்ள வந்து ஸ்டீல் கோட்டிங் தெரியும். அது மட்டும் நம்மளுக்கு தெரிஞ்சா போதும். அவ்வளதான். இப்ப இதையும் நான் வந்து பேத்து விட்டுட்டேன். இப்போ இத பார்க்கவும் நல்லா தெரியுது. அவ்வளதான். இப்போ நம்மளுக்கு சால்டரிங் டார்ச் ரொம்ப தேவை. ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம பேத்து விட்ட எல்இடி இருக்கும் இல்லீங்களா, அந்த பிளேஸ் ஃபுல்லாவே சால்டரிங் லெட்டர் ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். அவ்வளதான். நான் பண்ற மாரியே பண்ணீங்கன்னா, ஈஸியா வேலை முடிஞ்சிரும். அவ்வளதான். இப்போ நம்ம இத சால்டரிங் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ அடுத்ததா ஒரு எல்இடிய வந்து நம்ம சால்டரிங் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு இருக்கிற எல்இடிய நம்ம எப்படி சால்டரிங் பண்ணோமோ, அது போலவே நான் வந்து 2வது எல்இடியையும் சால்டரிங் பண்ணிக்கிறேன். சால்டரிங் பண்ணும்போது கவனமா பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற எல்இடி மேல டார்ச் படாம பார்த்துக்குங்க. இல்லன்னா அது ஃபீஸ் போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ அவ்வளதான். இத நம்ம சால்டரிங் பண்ணி முடிச்சாச்சு. நம்ம மேல இருந்து ஒரு கேப் கழட்டியிருப்போம். அத எப்படி கழட்டினோமோ, அது போலவே இப்படி டைட்டா அழுத்தி க்ளோஸ் பண்ணீங்கன்னா லாக் ஆயிரும். இப்போ இத நம்ம செக் பண்ணி பார்த்துரலாம். பல்ப வந்து சாக்கெட்ல மாட்டிக்கிறேன். ப்ளக்க எடுத்து அத 3 பின் சாக்கெட்ல மாட்டிக்கிறேன். இப்போ ஸ்விட்ச் ஆன் பண்றேன். அவ்வளோதான், ஆன் ஆயிருச்சு. நம்ம இத சால்டரிங் பண்றதுக்கு முன்னாடி இது வந்து 10 வாட்ஸா இருந்தது. உள்ள வந்து 10 எல்இடி இருந்தது. இப்போ வந்து நம்ம 2 எல்இடிய பேத்து விட்டுட்டு அத நம்ம ஒர்க் பண்ண வச்சிருக்கிறோம். இப்போ இது 8 வாட்ஸா மாறிருச்சு. அவ்வளோதான். என்ன வெளிச்சம் கொஞ்சம் குறைவா வரும். ஹால்ல போடுறத விட ஒரு பெட்ரூம்ல போட்டுக்கலாம். இல்லன்னா வாஷ்ரூம், பாத்ரூம்ல அந்த மாரி போட்டுக்கலாம். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிளான ஒரு ஒர்க் தான். எல்லார் வீட்லயும் ஒரு சால்டரிங் கன் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இது போல ரெடி பண்ணிக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து எவ்வளவோ நீங்க அமௌண்ட்ட வந்து சேவிங்ஸ் பண்ணலாம். ஸோ, இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல புதுசா பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி. சோலி முடிச்சு